மரங்களிலேயே மாமரம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இங்க தோட்டக்கலை வல்லுநர்கள்லாம் இருந்தா நிச்சயமா சொல்லுவாங்க. அது மாமரத்துல ஒரு முள்ளு கூட இருக்காது. எந்த மரத்தை நீங்க எடுத்தாலும், எந்த செடியை எடுத்தாலும், அது தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்காக அதுல ஏதோ ஒரு கரடு முரடான பொருளை கடவுள் படைத்திருப்பார். ஒரு ரோஜா எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் தொடப்போனால் அத்தனை முட்கள் கையை குத்துகின்றன. எல்லா தாவரங்களும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக ஒரு முள்ளையோ ஒரு சொரசொரப்பான பட்டையையோ ஏதோ ஒன்றை கொண்டிருக்கும். மாமரம் என்பது அம்மா மாதிரி. அம்மாவை நம்ம திட்டினா கூட என் பிள்ளை எவ்வளவு அழகா என்னை திட்டுது பாருங்களேன் என்று சொல்லக்கூடியவள் தாய் மாத்திரம்தான். மாமரம் ஒரு தாய் போன்றது. அதனால்தான் அதுல ஒரு முள் இருக்காது. அதனுடைய வேர்கள் கூட இப்ப சில மரங்களை அந்த வீட்டில் நீங்க வசிக்கிறீங்கன்னா அந்த மரத்தை நீங்க வெட்டணும், வேற வழி இல்லாம. ஏன்னா அதனுடைய வேர் வீட்டினுடைய பாதையிலே ஊடுருவி விடும். அதனால அந்த மரத்தை வெட்ட வேண்டிய சூழல் சில சமயங்களில் வரும். மாமரம் அப்படி செய்யவே செய்யாது. தோட்டக்கலை வல்லுநர்களிடம் கேட்டு பாருங்கள். அது நீர் தேடி போகிற தன்னுடைய பாதையிலே கூட யாருக்கும் தீங்கு விளைவித்து விடக்கூடாது என்று அடிநோக்கி போகுமே தவிர பறந்துபட்டு போகாத ஒரு மரம் மாமரம். அப்படிப்பட்ட மரம் உங்களினுடைய ஊரின் ஸ்பெஷலாக இருப்பதில் என்ன ஆச்சரியம்? உங்களினுடைய பண்பும் அப்படிப்பட்ட பண்பு தான். மாமரம் மாம்பழம்னு சொல்லி நாங்க எப்பவுமே சாஃப்டா இருப்போம் நினைச்சிடாதீங்க என்று உங்களினுடைய உள்மனம் பேசுவது எனக்கு தெரிகிறது. இது இரும்பின் நகரமும் கூட. தேவையான சமயங்களில் இரும்பு போல வலிமையாயிருக்கவும் உங்களால் முடியும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற உங்களினுடைய அந்த பண்பாட்டுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த புத்தக திருவிழா எந்த இடத்தில் பெரிதாக நடப்பதை பார்த்தாலும் எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறது. திருவிழாக்களை நம்ம இப்போ ஒரு பெருமார்வத்தோடு கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். ஏன்னா 2 வருஷம் மனுஷன் முகம் பார்ப்போமான்னு இருந்துட்டு அதற்கு பிறகு வருவதை மகத்தான முறையிலே கொண்டாட வேண்டும் அப்படின்னு நிறைய விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆனால் அதில் புத்தக திருவிழாவை இப்படி கொண்டாடுவதை பார்க்கிற போது எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம்? ஒரு புத்தகம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை. அது உங்களை வா வா என்று அழைக்கிறது. அது தொடும்போதே நமக்கு 10 வேலை வருது. அப்பதான் ஒரு ஃபோன் கால் வருது, அப்பதான் ஒரு அக்கப்பொருளைய யூடியூப்ல பார்க்கணும்னு நமக்கு தோணுது, அப்பதான் வேற ஒரு வேலை வருது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை பார்ப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அத்தனை டெம்டேஷனையும் ஜெயிச்சு ஒருவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு 5-6 பக்கம் படிச்சுட்டா போறோம். அந்த முதல் 6 பக்கம் தான் கஷ்டம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லிருப்பாங்க, எடுத்த உடனே தூக்கம் வருது மேடம், இப்பதான் எடுத்தோன்னு தூக்கம் வருது. நான் உங்களையே நியாயமா கேட்கிறேன், நமக்கு ஒளிவு மறைவெல்லாம் எதுக்கு? நமக்குள்ள ஒண்ணு மண்ணாயிட்டோம். நான் உங்ககிட்ட நியாயமா கேட்கிறேன். எல்லா ஊர்லயும் புத்தக கண்காட்சி நடக்கிறது, எல்லாரும் புத்தகங்களை வாங்குறாங்க. அடுத்த வருடம் அதே ஊரில் புத்தக கண்காட்சி நடக்கிற போது அவர் கிளம்புவார், வீட்டுக்காரர் கிளம்புவார். அந்த வீட்டுக்காரமா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படிச்சேன், அதையே படிக்கலையா, இப்ப கிளம்பிப்பா இன்னும் புதுசா வாங்குறாராம். அப்படின்னா அவர் இல்ல நான் சும்மா பார்த்துட்டு தான் வருவேன் பாரு, ஒண்ணுமே வாங்க மாட்டேன் இந்த தடவை. ஆனா வாங்காம இருக்க முடியாது, வாங்கிட்டு தான் திரும்பி போவார். அதுல என்ன கஷ்டம்னா, எந்த வேலையுமே அப்படித்தானே, முதல் 6 மாசம் தான் ரொம்ப கஷ்டம்னு ஜோதிடர் சொல்லுவார். நீங்க போய் கேட்டு பாருங்க. 6 மாசம் ரொம்ப கஷ்டம், அப்புறம் அதுவே பழகிடும் பாரு. புத்தகம் அப்படித்தான், எந்த கடுமையான வேலையும் அப்படித்தான். அந்த முதல் 10 பக்கத்தை தாண்டிட்டீங்கன்னா படிக்காம இருக்க முடியாது. இங்கே பொன்னியின் செல்வன் அந்த நாடகத்தை திரையிலே வந்த அந்த கதை வசனத்தை பின்னாலே ஒலிக்க விட்டு இங்கே நடித்து காட்டினார்கள். அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
ஏன்னா எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்களேன், கல்கி இந்த கதையை எழுதி 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த புத்தகம் கிட்டத்தட்ட உறக்கத்திலே போய்விட்ட நிலைதான். ஏன்னா 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ஒரு விதை தூங்குவதில்லை. பார்த்தீர்களா நண்பர்களே? மூங்கில் மரம் இருக்கிறதே, நீங்க கடுகை மண்ணில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க, அடுத்த நாளே அப்படியே வந்துடும். கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகை தொட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படி அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே முளைச்சிடும். சில விதைகள் உடனேயே முளைத்து விடும். ஆனால் மூங்கில் இருக்கிறதே, ஒருத்தர் விதையை ஊனிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம், அவர் மறந்தே போயிட்டாரு. இதப்ப போட்ட ஒன்றும் வரலப்பா, அவ்வளோதான். 5-6 வருஷம் கழிச்சு லேசா தலைய வெளியில எடுக்குது. அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆமா இல்ல, மூங்கில் போட்ட இல்லன்றாரு. 3-4 மாசத்துல 60 அடி வளர்ந்து விடுகிறது. அப்போ விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. அந்த விதை உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு விதையை வறண்ட நிலத்திலே நீங்கள் தூவினீர்கள் என்றால் நண்பர்களே, அது ஒடுங்கி விடுவதில்லை. மழைக்காக காத்திருக்கிறது, தவம் செய்கிறது. என்றைக்கு கடவுள் மழையை அனுப்புகிறாரோ அப்போது அந்த விதை இந்த பூமியை ஜெயித்து வெளியே வருகிறது. அந்த விதை ஊறி பருக்கிறது. சின்ன இப்பதான் பிறந்த பிஞ்சு பாப்பாவினுடைய சுண்டு விரலை தொட்டு பார்த்தா எப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும், அப்படி அந்த விதை ஊறி பருக்கிறது, வெளியே வருகிறது, மரமாக வளர்கிறது. ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான், ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான். 50 ஆண்டுகளுக்கு மேலாச்சு கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வனை எழுதி. அதுல ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு. கல்கி வேறு ஒரு பத்திரிகையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் சொந்த பத்திரிகையை தொடங்கவில்லை. முதலில் ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தார், விகடன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ சுதந்திர போராட்டம் வந்தது. காந்தி மகாத்மாவினுடைய அழைப்பை ஏற்று சுதந்திர போராட்டத்திலே போய் பங்கு கொள்ள வேண்டும் என்று கல்கிக்கு ஆவலாக இருந்தது. ஆனா அவர் போராட்டத்தில் பங்கு பெற்றால் என்ன நடக்கும்? ஜெயிலில் போடுவான். ஜெயிலில் எவ்வளோ மாசம் போடுவான்னா அப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் கணக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டான். அதனால தன்னுடைய அலுவலகத்தில் 3 மாசம் லீவு கேட்டார். நான் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வர்றேன். அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு லீவு கொடுக்கல. லீவு கொடுக்காததுனால ரிசைன் பண்ணிட்டு போராட்டத்துக்கு போனாரு, ஜெயிலுக்கு போனாரு, திரும்பி வந்தாரு. இப்ப வேலையில என்ன செய்யறது, நானே புது பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன்னு தன்னுடைய பெயரில் கல்கி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அந்த பத்திரிகையில் ஆரம்பிக்கிற போதே ஒரு பெரிய இதோட ஆரம்பிக்கணும்ல, பொன்னியின் செல்வனை அப்படித்தான் கல்கி அந்த பத்திரிகையில் நாவலாக எழுத ஆரம்பித்தார். அப்படி தொடங்கியதுதான் பொன்னியின் செல்வன். அதனால இங்க இருக்கிற முதலாளிகளே, யாராவது லீவு கேட்டா கொடுத்துருங்க. அலுவலர்கள், முதலாளிகள், ஏனென்றால் அவர் நம்மிடையே இருந்தால் இன்னமும் கூட நம்முடைய நிறுவனத்துக்கு நல்லது தானே அது. இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது. கதையாக ஆரம்பித்த போது முதல் வாரம் 2 வாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப தத்தளிப்பு. புரியல நமக்கு, என்னப்பா இவர், நம்ம கதாநாயகர்கள் சேகர் மாலாவை காதலித்தான், மாலா சேகரை காதலித்தாள், 2 பேரும் கடைசியில பார்த்தா மாமா பையன் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு கதையை முடிச்சு சுபம். இப்படித்தான கதைகளை படிச்சு நமக்கு பழக்கம். என்னப்பா பழுவேட்டரையர்ன்றான், சின்ன அதுலயும் பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர், சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர், ஆதித்த சோழன்றான், அவன்றான், இவன்றான், ஒண்ணுமே விளங்கலையே. இதுதான் சிக்கல். இதுதான் நான் சொன்னேன், ஆரம்பிக்கிற போது இருக்கிற சில பிரச்சனைகள். அதை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன், 2 வாரம் 3 வாரம் வந்தது, பொறுக்க முடியல. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரிகை போடுகிறவர் வருவாராம். காலையில் 6 மணிக்கு வந்துருவார். தெருக்களில் வீட்டு வாசல்ல மக்கள் காத்திருந்து பத்திரிகை வாங்குவாங்களாம். அப்படி ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திய கதை அது. அதெல்லாம் முடிஞ்சது. அப்ப மணியம் ஓவியம் வரைந்தார். 2ஆம் முறை வந்தது மணியனின் மகனான மணியன் செல்வன் ஓவியம் வரைந்தார். பல முறை கல்கி பத்திரிகையில வந்தது. எல்லாம் வந்து முடிந்தது. இதற்கு பிறகு இதுல என்ன இருக்கிறது என்று நினைக்கிற போது
மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெரும் முயற்சியினால் திரு ஜெயமோகன், குமரவேல் இவர்களினுடைய உதவியினால் திரைக்கதையும் வசனத்தையும் அமைத்து அதை வெற்றி படமாக உலவ விட்ட போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி நமக்கு. அந்த திரைப்படத்தில் நமக்கு பல மகிழ்ச்சிகள். சில பேருக்கு கார்த்தியை பிடிக்கும், சில பேருக்கு த்ரிஷாவை பிடிக்கும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராயை பிடிக்கும். அந்த மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இது எங்கள் மண்ணின் கதை. இந்த மண்ணிலே ஆண்ட ஒரு அரசன் எப்படி மகத்தான அரசனாக இருந்தான் என்பதை பற்றிய சான்றுகளை நம் முன்னாலே வைக்கிற கதை என்று நாம் மகிழ்ந்தோம். சரி, ஏதோ சினிமா தான் வந்துருச்சே, அதற்கு பிறகு என்ன என்றும் நினைக்க முடியவில்லை. சினிமாவினுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு இங்கே இந்த சகோதர சகோதரிகள் அதை நடத்தி காட்டிய போது, நடித்து காட்டிய போது அதிலே வேறொரு அழகு இருப்பதை நாம் அத்தனை பேரும் இங்கே பார்த்தோம். அந்த பூங்குழலி வந்து ஓடக்கார பெண்ணான பூங்குழலியை இங்கே பார்த்த போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படித்தான் ஒரு புத்தகம் நமக்கு எதை தரும் என்றால் புது 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 வாசல்களை ஒரு புத்தகம் நமக்கு திறந்து கொண்டே இருக்கும். புத்தக வாசிப்பினால் என்ன கிடைக்கிறது என்றால், நாம் வாழாத வாழ்க்கையை ஒரு புத்தகத்தை படிப்பதனால் நம்மால் வாழ முடியும். நாம் வாழாத வாழ்க்கை, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை, நான் நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கை. முத்துலிங்கம் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் முத்துலிங்கம். இங்க நிறைய கடைகள்ல இருக்கும், நீங்கள் தயவு செய்து தேடி அவரை படிக்க வேண்டும். அவர் ஒரு ஈழத்தமிழர். முத்துலிங்கம் அவர்களினுடைய ஒரு கதையை படித்த போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம அகதிகள்ன்ற வார்த்தையை சர்வசாதாரணமா உபயோகிக்கிறோம். அவர் அகதிப்பா, அவர் சிரியால இருந்து அங்க போன அகதி, இவர் இலங்கை அகதி. இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம் இல்ல? அந்த அகதி என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற வலி இருக்கிறது, அது நமக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் ஒரு அகதியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற அனுபவமே நமக்கு கிடையாது. முத்துலிங்கத்தினுடைய ஒரு கதையை படித்தேன். ஒரு சாதம் என்கிற ஒரு கதை, ஒரு சிறுகதை தான் அது. ஒரு சாதம். இலங்கையிலே கொழும்பிலே ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த சிஏ படிப்பு இருக்கிறது அல்லவா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, ரொம்ப கஷ்டமான பரீட்சை. அந்த பரீட்சையெல்லாம் தேறி ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை கிடைச்சு அவன் விரும்பின காதலித்த பெண்ணை மணந்து கொண்டு கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த தமிழ் இளைஞன். இதை விட என்னங்க வேணும்? பரீட்சை பாஸ் பண்ணியாச்சு, வேலை கிடைச்சாச்சு, காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணியாச்சு, இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன கஷ்டம் சொல்லுங்க? அப்படித்தானே நினைப்போம். ஆனால் அப்போதுதான் அங்கே 83 கலவரம் வருகிறது. வேலையை விட்டுவிட்டு, மண்ணை விட்டுவிட்டு, வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்ப்பமாக இருந்த தன்னுடைய மனைவியோடு அங்கிருந்து புலம்பெயர்ந்து கனடாவுக்கு போகிறான் அந்த இளைஞன். இலங்கையினுடைய வெப்பம் என்ன, கனடாவினுடைய குளிர் என்ன? இங்க பெரிய வேலையில இருக்கான், அங்க போய் கிடைச்ச வேலை ஒரு கட்டடத்துக்கு முன்னே நின்று இரவு பணி காப்பாளனாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் அங்க கிடைக்கிறது. இங்கே பெரிய அதிகாரி, கீழே 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க ஒரு காவல்காரராக இருக்க வேண்டிய ஒரு வேலை. அப்ப இரவு முழுது வெளியிலே இருக்கும் போது அந்த குளிர் பழக்கம் இல்லாததுனால அவருக்கு ரத்தம் கொட்டுது, காதில இருந்து காலில் இருந்தெல்லாம் ரத்தம் வருது. அதை பொறுத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையை தொடங்குகிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரும் பதவிகளுக்கு போய் கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த பதவியை விட பெரிய ஒரு நிலைக்கு அவர் போவதை அந்த கதை சொல்லுகிறது. கதையை படித்த போது சகோதரர்களே, அழாமல் என்னால் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பத்திரமான வாழ்க்கையாக இருக்கிறது. நீ வாழ்கின்ற மண்ணை விட்டு, நீ வாழ்கின்ற வீட்டை விட்டு, நிலத்தை விட்டு, உறவுகளை விட்டு எப்ப திரும்பி வருவோன்னே தெரியாம இன்னொரு நாட்டுக்கு போகிற வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அகதிகளினுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க? அந்த துயரத்தை, அந்த வேதனையை நாம் உணர வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் அதற்கான வாயிலை நமக்கு திறந்து வைக்கிறது. அதுதான் புத்தகம் நமக்கு கொடுப்பது. நாம் வாழாத வாழ்க்கையை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ளுகின்ற அறிமுகத்தை புத்தகங்கள் தான் நமக்கு வழங்குகின்றன. இங்கே சேலத்திலேயே ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டு ரஷ்யாவினுடைய பனிச்சிகரங்களில் நீங்கள் பாய்ந்து பாய்ந்து போகலாம். உக்ரைன்ல நடக்கிற போர்ல எத்தனை பேர் இறந்து கிடக்கிறார்கள் என்ற வேதனையை நீங்கள் அனுபவிக்கலாம். அமெரிக்காவின் தெருக்களிலே நடக்கலாம்.
எல்லா இடத்திலும் வாழ்கிற வாழ்க்கையை இருந்த இடத்திலிருந்தே நமக்கு காட்டுகின்ற கண்ணாடியாக இருப்பது புத்தகம்தான். அதனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிக்கிற போது ஒரு உலகத்துக்குள்ளே நுழைகிறீர்கள். முதல் 10 பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை தாண்டிட்டீங்கன்னா வைங்க, அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது. பொன்னியின் செல்வனை உங்களில் எத்தனை பேர் சினிமா வந்த பிறகு படித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த 10 பக்கம் 15 பக்கம் அதை கை தூக்குறாரு ஒருத்தர், ஒரே ஒருத்தர் தானே. முதல் 15-20 பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உண்மைதானே? உண்மையாக சொல்லணும், முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த 20 பக்கத்தை தாண்டி எப்ப நந்தினி கதைக்குள்ளே வருகிறார்களோ அப்புறமா புத்தகத்தை வைக்கவே முடியாது உங்களால. வீட்டுக்காரமா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, எத்தனை நேரமா கூப்பிடுறேன் சாப்பிட, காதுல விழுதா இல்லையா? உங்க பையன் ஒரு பக்கம் காதுல எதையோ மாத்திட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான், நீங்க என்ன இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் புத்தகத்தை வைக்க முடியாத அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறதே, அதுதான் புத்தகங்களின் உலகம். ஏன் நமக்கு தேவை, எதனால் தேவை? இவ்வளோ கடை என்ன சார், எதுக்கு சார் இவ்வளோ கடை, எதுக்கு இவ்வளோ பேர் எழுதி குவிக்கிறார்கள், எழுதுவதனால் என்ன கிடைக்கிறது என்றால் புத்தகம் மக்களை இணைக்கிறது. இன்றைக்கு நாம் அதிகமாக உலவுகின்ற சமூக வலைத்தளங்கள் மக்களை பிரிக்கின்றன. ஆனால் புத்தகம் என்கின்ற இலக்கியம் மக்களை இணைக்கிறது. அதுதான் இன்றைக்கு தேவை. அதனால் தான் அதை ஒரு திருவிழாவாக நம்முடைய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டாடப்படுகிற புத்தக திருவிழாக்களில் மிகச் சிறப்பாக இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற உங்களினுடைய புத்தக திருவிழாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வருகின்ற ஆண்டுகளில் மென்மேலும் மென்மேலும் தகத்தகாயமாக இது பொலிவு பெற்று திகழ்வதற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த பிரார்த்தனைகள். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல். கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற தலைப்பை நான் தான் தேர்வு செய்தேன். ஏன்னா அவர் சார் கேட்குறாரு, இன்றைக்கு நாடகம் நடக்கிறது, நாடகத்தை ஒட்டி ஒரு தலைப்பு கொடுங்கன்னா எனக்கும் நாடகத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேலேயே என்னை எதுக்குமே சேர்த்துக்கிட்டது கிடையாது. நிறைய நாடகம்லாம் போடுவாங்க, ஏகப்பட்ட நாடகம் இருக்கும். அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணதே கிடையாது. ஓகே நகரு நகரு அடுத்து அடுத்து அடுத்து. நானும் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில் ஒரு டீச்சர் என்ன ஒரு ட்ராமாவில் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட்டு, இந்த ட்ராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும், பட்டு பாவாடை, சட்டை, சௌரி முடி, குஞ்சலம், ஜடை பில்லை, அப்புறம் வளையல், வளையலுக்கு கலர் வேற, சிவப்பு பச்சை, இந்த 2 கலர் தான். உடனே பாவம் எங்கள் அம்மா சென்னையில் முடியாமல் கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி, வளையல் வாங்கும்போது சிவப்பு பச்சைக்கு பதிலாக சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம சும்மா இருப்போம். நீலம் யார் வாங்க சொன்னது? ஒன்று நான் சொன்னேன், பச்சை தானே சொன்னேன். ஏன்னா ட்ராமாலேருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்போ முயற்சி பண்ணுறேன்னு. எங்கள் அம்மா திரும்ப பாவம் போய் இப்போ மாதிரியா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறதுக்கு. இப்போ எங்கள் பக்கத்து வீட்டிலங்க 2 பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. இங்கே ஸ்விக்கி இருக்குதானே உங்களுக்கு? இருக்கு. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது. கேள்வி கேட்ட பழகிட்டோம் பட்டிமன்றத்தில். கேள்வி கேட்காம இருக்க. 2 பேர் 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணா கூட 2 ஆர்டர் தானே வந்திருக்கணும். ஸ்விக்கிலேருந்து 3 ஆர்டர் எப்படி வந்து கேட்கவே கேட்டேன் அந்த அம்மாட்ட. ஏமா 2 பேர் தான் இருக்கீங்க, 3 ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எலி தொல்லை இருக்கு, எலி பொரியில் வைக்கிற மசால் வடையை ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவன் எவனோ வந்து பெல் அடிக்கிறான், 800 ரூபான்றான். யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க. அங்கேருந்து நான் தான் கொடுத்து அனுப்புங்க, என்னன்னே தெரியாது. அப்போல்லாம் அந்த வசதிகள் கிடையாது. எங்கள் அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ்ஸை பிடிச்சி வளையல் கலரை மாற்றி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. என்ன நாள்? ஆனுவல் டே. உடனே எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, எங்கள் அக்காக்கள், அவங்க வர முடியுமா? பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டில் வளர்க்குற நாய், தெருவே கிளம்பி யார் என்னை பார்க்க. ஒவ்வொரு ட்ராமாவாக போகுது, ஒவ்வொன்றா முடியுது. நான் வரவே இல்லை. எங்கள் அம்மா எல்லாருக்கும் வந்துடுவா, அடுத்தது அடுத்தது அவள் தான், அடுத்தது அவள் தான். கடைசியில் நல்ல வேளை ராமாயண நாடகம் வந்தது.
ராமாயண நாடகம் வந்தால் அதுவும் போயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு, லக்ஷ்மணன் வந்தாச்சு, பரதன் வந்தாச்சு, சத்ருகனை வந்தாச்சு, கைகேயி வந்தாச்சு, சூர்பனகை வந்தாச்சு, ராவணன் வந்தாச்சு. நான் இன்னும் வரல. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள எப்பத்தான் வருவா, இதோ வந்துடுவா, இதோ வந்துடுவா. கடைசியில் வந்துட்டேன்னு வைங்க. எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது சாமரம் யார் போடுறது? முக்கியமான வேலை இல்லையா அது? சாமரம் போடுறது நான் தான். இதுக்கு தான் கலர் ஸ்பெசிஃபிகேஷன் வளையலுக்கு. சாமரம் போடுறதுக்கு என்ன கலராக இருந்தால் என்ன? ஆனால் என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க, அந்த சின்ன வயசு தானே, மேடையில் ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி. மேடை என்பது அப்படி மகிழ்ச்சியை தருகிறது. இப்போ ஒரு வயதுக்கு பிறகுதான் நமக்கு அவன் மட்டும் சீத்தையா, நான் மட்டும் சாமரமா, இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு ஒரு வயது வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் என்கிட்டையும் கூட கையெழுத்து வாங்கினாங்க, ஒவ்வொரு புத்தகத்தை வச்சிருந்தாங்க. அவர்களோட உலகம் எவ்வளவு அழகான உலகம் இல்லை, அல்ல நான் தான் முக்கியம் என்று உணராத ஒரே உலகம் குழந்தைகளினுடைய உலகம் மாத்திரம்தான். யாருக்கு முக்கியத்துவம் கிடைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்கள் மழலையினுடைய கண்களாகத்தான் எப்போதும் இருக்கிறது. அப்போ ஆனால் அந்த மேடையில் ஏறின உடனேயே அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அந்த மாதிரியான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மேடை பேச்சு என்பது என்னுடைய 5வது வகுப்பிலே தான் ஆரம்பித்தது. அவர் சகோதரர் பூபதி அதை அழகாக சொன்னார். என்னாலெல்லாம் பேச முடியும் என்று நான் நம்பியதே இல்லை. ஏனென்றால் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஒரு பேச்சாளர். வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் பாக்கி இருக்கிறவங்களாம் அமுங்கி இருக்கணும். அதுதான் அந்த வீட்டோடைய சட்டமாக இருக்கும். ஒரு நாள் எங்கள் டீச்சர் என்ன ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஸ்டேஜில் ஏறி பேசணும். எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர் வந்து ஏய் எந்திரி, அன்னைக்கெல்லாம் டீச்சருக்கு எவ்வளவு உரிமை சலுகை இருந்தது பார்த்தீங்களா? எந்திரி. நம்ம உடனே டீச்சர் நம்மளை கேள்வி கேட்டால் நம்மளாம் என்ன செய்வோம்? திரும்பி பார்ப்போம். அதாவது என்ன கேட்கல, பின்னாடி யாரையோ கேட்குறாங்க. ஏய் ஒன்னத்தான் எந்திரி, நீ தான் அடுத்த திங்கக்கிழமை பேசணும். நானா டீச்சர்? பேச தெரியாது டீச்சர். பரவாயில்ல பேசு. நான் போய் எங்கள் அம்மாட்ட வழக்கம் போல் அம்மா எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, மனப்பாடம் தர மனப்பாடம். எங்கள் வீட்டில் கூட்டுற அம்மாலாம் அந்த பேச்சை மனப்பாடமாக சொல்லும். ஏன்னா அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணியாச்சா. குறிப்பிட்ட முக்கியமான நாள் வந்தது நண்பர்களே, சரித்திரத்தில் முக்கியமான நாள் அந்த நாள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றிறாங்க. ஸ்டேஜில் ஏறும்போது நமக்கு மேடை என்பது எவ்வளவு போதை இல்லை, அந்த போதைக்கு ஈடு இணையே கிடையாது. இங்கே வந்தாச்சு, இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் என்னோட ஹைட்டுக்காக குறைச்சல வைக்கிறாங்க. முதல் லைன் அவர் சொன்ன மாதிரி அதே தான். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என் பெயர் கே பாரதி. இவ்வளோதான் நான் சொல்லணும். அதை தான் நான் மறந்தேன். என் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ்ன்ற எனிமீஸ் எப்பவுமே இருப்பாங்கல்ல கூட்டத்தில். எல்லாம் உன் பேர் பாரதிடி, உன் பேர் பாரதிடி. எல்லாருக்கும் என் பேர் தெரியுது பாருங்க, எனக்கு மாத்திரம் தெரியல என் பேர். எங்க ஹெச்எம் பார்த்தாங்க. அவங்க வந்து அப்பெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. ஹெச்எம்னாலே ஒரு டெரராக தானே இருப்பாங்க. இப்போ தான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு டீச்சர் இப்படி கை தூக்கினா பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லும், கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்க டீச்சர். அப்பெல்லாம் டெரர் மாதிரி தான் இருப்பாங்க. இவ்வளோ இறக்கு, அடுத்து அவளை ஏற்று. நான் எங்கள் டீச்சர் இப்போ டீச்சர் இனிமேல் நான் மேடையிலே பேச மாட்டேன் டீச்சர், இதுதான் கடைசி, இனி நான் மேடையில் ஏற மாட்டேன்னு சத்தியம் செஞ்சேன். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, அடுத்த திங்கக்கிழமை நீ தான் பேசுகிற. நாங்கள் விட்டுருங்க டீச்சர், வேணான் டீச்சர், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். நீ தான் அடுத்த திங்கக்கிழமை என் பெயர் பாரதியை சொல்லிட்டேன், ஆனால் அடுத்த லைனை மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி 7 வாரம் மறந்து 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 எனக்கு புரியல, இந்த டீச்சர் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. என்னை கண்ட பிடிக்கலையா? இப்போவா இருந்தால் உடனே போய் அம்மாட்ட சொன்னால் உடனே அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார். நமக்கு கழுத நம்ம சின்ன பிள்ளையா இருந்த போது சந்தோஷமா இல்ல, வளர்ந்த பிறகு நம்ம சாண்ட்விச் ஜெனரேஷன், இரு பக்கங்களில் நமக்கு அடினா மத்தளம். நாம உடனே மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டா நான் வீட்டில் போய் சொன்னேன், எங்க அப்பா 2 வச்சு அவர் வேற மன உளைச்சலை ஏற்படுத்துவார், அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னை விட்டுருங்க டீச்சர்னு கதறி நான் டீச்சர் நீ தான்
7வது முறை பேசும்போது தான் ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிந்தது. பேச்சாளர்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக்கொண்டு அப்படியே மறக்காமல் இருப்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். பேச்சாளர்களுக்கும் மறக்கும். பேச்சு என்பது என்னவென்றால், நாம் எங்கே மறந்தோம் என்பது ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்கிறது, அதுதான் பேச்சு. எனக்கு தெரிந்த ஒரு பேச்சாளர் பேசுவார், இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும். இதான் குரல். இளம் என்று அசையி இருப்பாரை மறந்து போச்சு என்று சொன்ன வள்ளுவன் அல்லவா இந்த தங்க தமிழ்நாட்டினுடைய சிற்பி. இந்த மாதிரி எல்லாரும் கை தட்டினாங்க. அவர் திருக்குறளை மறந்தான்றது அவருக்கும் வள்ளுவருக்கும் மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப யோசிச்சு பார்த்தீங்களா, மேடை அதில் ஏறுகிற போதே அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்னு தான் சொல்லணும். மேடை இப்ப இவங்க நடித்தார்கள், பாடினார்கள், அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட். ஆனால் பேச்சு என்பதே கூட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் தான். நடிப்பு என்பது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட். ஏனென்றால் அதற்கான ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்களை எடுத்துக்கொள்ள, ஒரு வசனம் சொல்ல மாட்டார், முகத்தை திரும்பி பார்த்தா நம்ம 3 நாள் சிரிக்கிறோம். ஒண்ணுமே சொல்லல அவர். இன்னும் கவுண்டமணி ஒரு படத்துல ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவார். அவர் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வந்து வாடகைக்கு விடுற கடை வச்சிருப்பார். ஒரு செந்திலி, அண்ணே இது எப்படி எரியும்னு உடைச்சிருவார். அது இந்த மேண்டில் உடைச்சிருவார். உடைச்ச உடனே ஒரு அம்மா வரும், பெட்ரோமாக்ஸ் வாடகைக்கு வேணும். பெட்ரோமாக்ஸே தான் வேணுமா? இப்போ இந்த வசனத்தை தனியாக சொல்லி பாருங்களேன் நீங்கள். பெட்ரோமாக்ஸ் சிரிப்பு வருதா? நமக்கு சிரிப்பு வராது தானே. ஆனால் அவருடைய அந்த உடல் மொழி, அந்த முகத்தை திருப்புகிற அந்த வேகம், அந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிற போது அந்த வார்த்தையில் அந்த சொற்களில் இருக்கிற அந்த ஸ்பேசிங், நம்ம அப்படி சிரிக்கிறோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து? இன்றைக்கும் மீம்ஸ் மெட்டீரியல்லாம் அதுதான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நடிப்பு என்பது மேடையிலே ஆற்றுகிற போது அதற்காக ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. கடவுள் அமைத்து வைத்த மேடை என்றால், மேடை என்றால் இந்த மாதிரி இருக்கிற மேடைகள் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையே கூட ஒரு மேடை தான். அந்த மேடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஷேக்ஸ்பியர் சொன்னார், வாழ்க்கையே ஒரு நாடகம் தான், நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார். The life is nothing but a stage and we are all actors. உடனே நாம ஷேக்ஸ்பியர்ட்ட போய் அதெல்லாம் ஸ்டேஜில் வேணா நடிக்கலாம், நம்ம என்னப்பா வாழ்க்கையில் நடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் நடிக்கிறது இல்லை, வாழ்க்கையில் நடிக்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இங்கே வர்றதுக்கான பயணத்தில் நாங்கள் அந்த கேட் முன்னாடி உட்காந்து வச்சு நம்மளை அப்படியே உட்காந்து வச்சுருப்போம். இந்த கேட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியிலையும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது, அங்கேயே அப்படியே. என் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஐடி துறையில், வேறு இங்கே யாரும் ஐடி துறை இளைஞர்கள் இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இல்லை, அவர் வேற ஆள். அவர் ஐடி துறை இளைஞர் ஒருத்தர் ஃபோனில் அவரோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கார். அவருடைய பாஸ் கிட்ட பேசுகிறார். சார், ஐ திங்க் ஐ எம் ஹேவிங் கொரோனா. எனக்கு தூக்கி வாரி போடுது. அடப்பாவி, இப்போதான்டா நானே ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கேன், எனக்கு தூக்கி வாரி போடுது. அப்புறம் என்ன சொல்ற, ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ அ டெஸ்ட் அண்ட் கம் ஆஃப்டர் 3 days. முன்னாடிலாம் லீவ் வேணும்னா பாட்டியை தான் சாகடிப்பான். இப்போ லேசா இருமுது காய்ச்சல் இருக்குன்னா பாஸே சொல்லுறேன், நீ 10 நாள் இந்த பக்கம் வந்துடாத, நீ வீட்டில இருந்தே வேலை செய்யாம போனாலும் போ, இங்க வராத. கொரோனா எப்படியெல்லாம் சில பேருக்கு உதவுகிறது பாருங்கள். அவர் சொல்றாரு, இப்போ இது வாழ்க்கை தானே, இந்த வாழ்க்கையில் அவர் நடிக்கிறாரா என்றால் நடிக்கிறார். அவர் தான் அப்படி செய்வார், நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம்னு நம்ம எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடித்துத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இப்போ சொந்த வீட்டில் உறவுகளுக்கு இடையில் நடிப்பு இருக்கக்கூடாது தானே, நடிப்பே இல்லாதது தானே உறவு. ஆனா அப்படியா உறவுகள் இருக்கிறது? அப்படியா உறவுகள் இருக்கிறது? ஃபோன் வருது, அந்த ஒரு பாப்பாவுக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய்யே சொல்லக்கூடாது, நல்லா தானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அப்போ ஃபோன் வருது, இந்த பாப்பா ஃபோன் எடுத்து ஹலோ, அவங்க பாட்டி பேசுறாங்க. பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்லை, அவங்க பேசுறாங்க. அம்மா பாட்டி பேசுறாங்க. எந்த பாட்டிடி? நம்ம பெங்களூர் பாட்டிம்மா. என்னவா கேளு. பாட்டி என்ன, நாங்களாம் நாளை கிளம்பி அங்கே வரோம், அந்த பாட்டி சொல்லுது. உடனே இந்த பாப்பா,
அம்மா அவங்களாம் நாளைக்கு கிளம்பி இங்க வராங்களா, எங்க வீட்டில் எல்லாருக்கும் மெட்ராஸ் ஐன்னு சொல்லு. சென்னையில் இருக்கு இப்போ எங்க வீட்டில். இப்போ இந்த பாப்பாக்கு சந்தேகம் வருது. இப்பத்தானே 1.25 நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பான்னு மகாகவி பாரதியே அம்மாவோட வடிவத்தில் பார்த்தேன்னு. இப்போ அந்த முகம் நிஜ முகமா, மாமியார் இங்கே வருவதை தள்ளி போடுகிற இந்த முகம் நிஜ முகமா? அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது. அந்த இடத்திலே அந்த தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள். ஆனா யாருமே நடிக்கலன்னு சொல்லலாம் முடியாது. அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது. பாவம், வேற வழி இல்லை, என்ன செய்வது? அவங்க சகோதரி ஒரு 3000 ரூபாய் தான் கேட்டிருக்கு. இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும், எங்க அக்கா 3000 ரூபாய் கேட்டிருக்கான்னு. ஆனா அவர் யோசிக்கிறார், இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதா, சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா. அவர் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கான் பாரு, நம்ம ஒரு 3000 ரூபாய் மொய் எழுதலாமா? அந்த அம்மா மேலும் கீழுமா பார்க்குது. எந்த ஃப்ரெண்டு? அது உஷார் பார்த்து இல்லை, அது எந்த ஃப்ரெண்டு? அதான் உனக்கு தான் தெரியுமே, அந்த நாகராஜன் தான், அவருக்கு ஃபோனை போட்டு கொடுங்க நான் கேட்குறேங்குது. அப்பா நீ அவர்கிட்டலாம் நீ பேச வேணாமா, இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா இருக்காதுமா. 3000 ரூபாய் தானே, நீ எவ்வளவு ஆர்டர் பண்ற, சினிமாவுக்கு போனாலே 1500 ரூபாய் செலவாகுது, விட்டு தள்ளுமா. இப்போ இது ஒரு நடிப்பா என்றால் இது ஒரு நடிப்பு தான். இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான். இன்டர்வியூக்கு போறீங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன? தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள்ல நாம் செய்யற முதல் வேலை. Do you know C++? அந்த சைடு அவன் இது மட்டும் போல. எஸ் ஐ நோ C++, ஐ நோ ஜாவா. ஹே எப்படா, போக போக பார்த்துக்கலாம்டா மச்சான்றோம். எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். காதலிக்கும் போது சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போறாது. என்னை ஒரு முறை பார்த்தாய், இதயத்துக்குள் முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார். உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு ஒருத்தன் கவிதை எழுதினான். தட்டு கூட வாங்க லாயகில் அந்த ஃபேமிலியா சாமின்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சில ரூல்ஸ் இருக்கு, அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன்.